12/2024 அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் 318 எழுத்தாளர் மீனாட்சி பாலகணேஷின் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். கார்த்திகை, மார்கழி அல்லது மார்கழி தை எனும் தமிழ் மாதங்களை கொண்டது. இந்த குளிர் பருவமான முன்பனிக்காலம். விடியலில் பனி பெய்வதனால் இதனை முன்பனிக்காலம் என பெயரிட்டு அழைத்தனர். இதனை வடநாட்டார் ஹேமந்த ரித்து என்பர். இந்த தமிழ் மாதங்களுக்கு ஈடான ஆங்கில மாதங்கள் டிசம்பர், ஜனவரி ஆகும். மேலை நாட்டார் இதனை வின்டர் என்பர். நமக்கு இது ப்ரீ வின்டர் ஆகும். நம் நாட்டில் இப்பருவத்தில் மிதமான குளிர்தான் இருக்கும். மிகவும் அனுபவிக்கத்தக்க பருவம். பகல் பொழுதுகள் குறைவாகவும் இரவுகள் நீண்டும் குளிராகவும் பனிமூட்டத்துடனும் இருக்கும். மழை அபூர்வமாகவே இருக்கும். மேற்கத்திய நாடுகளில் குளிர்காலத்து விளையாட்டுகளான பனிச்சறுக்கல் போன்றவை விளையாடப்படும். பாரத தேசத்தில் கார்த்திகை விளக்கிடுதல், மார்கழி நீராடல், பொங்கல் ஆகிய பண்டிகைகள் விமர்சையாக கொண்டாடப்படும். மேலை நாடுகளில் அறுவடை பண்டிகை, தேங்க்ஸ் கிவிங், கிறிஸ்மஸ் ஆகியன கொண்டாடப்படும். காளிதாசரின் ரித்து சம்ஹார காவியத்தையே நாம் முதலில் பார்த்து கொண்டு வருகிறோம். அவன் ஹேமந்த ரித்து எனும் முன்பனி பற்றி என்ன சொல்லுகிறான் என தெரிந்து கொள்ளலாமே. மரம், செடி, கொடிகள், புதிய தளிர்கள், காய், கனிகள் இவற்றால் அழகுற விளங்குகின்றன. நெற்பயிர்கள் முதிர்ந்து நிற்கின்றன. பனியால் அழிந்த தாமரை மலர்களை காணலாம். பனி அதிகமாக விழும் காலம் இது. புதிய இலையும் பைங்கூழும் பொலிய வெள்ளி லோத்திரம் பூத்துதய முதிர்ந்து செஞ்சாலி தோன்ற கமலம் பொலி வழிய ததிய தாமின் பனியெங்குந் தயங்கி வெண்மை தர வீழும் விதியா தாமுன் பனிக்கால மேவிற்றாகு மெல்லியலே. இறுதி சங்கார காவியம் 83. லோத்திரம் இக்காலத்தில் பூக்கும் ஒரு மரம். துதய நெருங்க, ததி பருவம். ஹேமந்தம் என பெயர் ஏன் வந்தது? மக்களின் பலத்தை விருத்தியடைச் செய்வது எனும் பொருளுள்ள ஹினோதி எனும் சம்ஸ்கிருத வினை சொல்லால் வந்தது ஹேமந்தம் எனும் சொல். ஹேமந்தம் பலம் அளிப்பது. திரு வே. ஸ்ரீ வெங்கட ராகவாச்சாரியார் எழுதியுள்ள உரையில் இவ்வாறு அவர் கூறுகிறார். காளிதாசன் இயற்றியுள்ள இந்த பருவத்துக்கான ஸ்லோகங்கள் பெரும்பாலும் கலவியையே பாடு பொருளாக கொண்டு அமைந்துள்ளன. ஓரிரு ஸ்லோகங்களை காண்போம். கலவி என்பதனை ஒரு விழாவாக கொண்டாடுவதற்காகவே பெண்கள் தங்கள் மேனிகளில் குங்கும குழம்பை பூசிக்கொள்கிறார்கள். தாமரை போலும் வதனங்களில் கஸ்தூரி எனும் மான்மத குழம்பை பூசுவர். கூந்தலையும் அகிட் புகையினால் மணமூட்டிக் கொள்கின்றனர். அங்கமலிய கருஞ்சாந்தை அணங்கனார் மிக்கணிவரெழில் தங்கு கமல முகந்தனின் மான் மதத்தி நிலைக்கோல் அஞ்சமைப்பார் பொங்கு கருமென் கூந்தனரை பொலிய வகிலும் புகையார்ந்து துங்குமுறு நன் கூட்டுவராற் சுரதபோக சுகம் பெறவே. இறுதி சங்கார காவியம் 87. இலைக்கோலம் தொய்யில் இலை, பூ முதலிய உருவங்களை தோள்களிலும் உடலிலும் கோலமாக எழுதுதல். சுரதம் கலவி, புணர்ச்சி. நெற்கதிர்களால் நிறைந்து விளங்கி பெண் மான் கூட்டங்களால் அழகு பெற்றனவையும் அன்றில் பறவைகள் எழுப்பும் ஒலி நிறைந்ததும் பண்ணைப்புற இடங்கள் பல கொண்டதுமான இவற்றை பார்ப்பவர்களுக்கு மனதில் ஆவலும் ஆசையும் பெருகும். முதிருஞ்சாலி நிறையெங்கு மொய்த்து மிளிரவோ வாது விதிரும் நோக்க விழி நவ்வி மேவி பொலிந்த கவின் விழைப்பு மதுரும் மனத்து மலிய வன் வாழு மண்டில் எழுப்பொலியால் அதிரும் பண்ணை புறம் யார்க்கும் அளவிலாசை அகத்தூட்டும். இறுதி சங்கார காவியம் 89. இதே போல அடுத்த பாடலிலும் குளங்களில் உள்ள நீலோத்பலம் எனும் மலர்களும் கழிக்கும் அன்னங்களும் நிரம்பியதனால் அந்த தடாகங்களும் மனிதர்களின் மனதை மயக்குகின்றன என்கிறான் காளிதாசன். கடைசியாக விழுகின்ற பனியுடன் கூடிய இக்காலம் பற்பல சிறப்புகளை கொண்டது. மங்கையர் மனதிற்கு இனிமை தருவது. வயல்களிலெல்லாம் நெற்பயிர்கள் நிறைந்து விளங்கும் கிராமங்களின் வெளிப்புறங்களை உடையது. இவ்வாறு பனி விழுவதும்
அன்றிற் பறவைகளின் இனிய ஒலியை கொண்டதுமான இந்த முன்பனி காலம் உனக்கு எல்லா நலங்களையும் வழங்கட்டும் என நிறைவு செய்கின்றான். நயப்பொரு பல் நலமருவி நங்கையர் தம் மனக்கினிமை நல்கி மேவும் வயற்புறமெல்லாம் விளைந்து வளைசாலி மலிதரவே வாய்ந்து நாளும் வியப்புற நல்நெழில் பரப்பி மிகும் ஆர்வத் தண்டிலினம் விளங்க வெங்கும் பயப்புறு முன் பனிக்காலம் பைந்தொழி நிற்கென் நலமும் பயக்கமாதோ. இறுது சங்கார காவியம் 100. தமிழ்நாட்டில் கார்மேகம் சோனை மழை விடாத அடைமழை பொழியும் மாதம் கார்த்திகை மாதம். கார் என்றும் கார்த்திகை என்றும் வழங்கப்படும் காந்தல் பூ மிகுதியாக மலரும் காலம் கார்த்திகை மாதம். கார்த்திகை எனப்படும் விண்மீன் கூட்டம் கீழ்வானில் மாலையில் தோன்றும் மாதம் கார்த்திகை மாதம். கார்த்திகை விளக்கீடு எனும் கார்த்திகை தீப விழா கார்த்திகை மாதத்தில் தமிழர்களால் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. மாலை வேளையில் வீடுகளின் வெளிப்புறங்களிலும் வீட்டு முற்றத்திலும் விளக்கேற்றி கொண்டாடுவார்கள். திருக்கார்த்திகை தினத்தன்று ஆலயங்களில் தீபத் திருவிழா நடைபெறும். இதன் ஐதீகம் என்னவெனில், படைத்தல் தொழிலை செய்யும் பிரம்மாவும் காத்தல் தொழிலை செய்யும் திருமாலும் நானே பெரியவன் என்று வாதாடி பல வருடங்கள் போரிட்டனர். சிவபெருமான் சோதி பிழம்பாக தோன்றினார். அவரது அடியையும் மொழியையும் தேடும்படி இருவரிடமும் அசரீரி கூறியது. இருவரும் அடிமுடி தேடி காண முடியாமல் சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் இருவரும் தாம் கண்ட சோதியை எல்லோரும் காணும்படி காட்டி அருள வேண்டும் என்று தேவர்கள் விண்ணப்பிக்க அவர் திருக்கார்த்திகை நட்சத்திரத்தன்று சோதியை காட்டி அருளினார். இந்த தத்துவத்தை விளக்குவதே கார்த்திகை விளக்கீடு ஆகும். கார்த்திகை நட்சத்திரத்தன்று பௌர்ணமி இணைந்த இக்கார்த்திகை நாள் திருக்கார்த்திகை எனப்படுகிறது. கார்த்திகை நட்சத்திரம் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களை கொண்டிருந்த போதிலும் அதிலுள்ள 7 நட்சத்திரங்கள் பிரகாசமானவை. இதிலுள்ள மிக பிரகாசமான 6 நட்சத்திரங்களே கார்த்திகை நட்சத்திர கூட்டம் பிளீடியேட்ஸ் எனப்படுகிறது. வீரை வேண்மான் வெளிய தித்தன் முரசு முதல் கொழிய மாலை விளக்கின் வெண்கோடு இயம்ப நுண்பனி அரும்ப கையற வந்த பொழுது. நற்றிணை 58. வீரை என்னும் ஊரிலிருந்து ஆண்ட வேளிர்குடி அரசன் வெளியன் அவன் மகள் தித்தன் அவன் முரசில் திரி போட்டு விளக்கேற்றி வைத்தான். மாலையில் அந்த விளக்கை ஏற்றிய போது வெண் சங்கு ஊதப்பட்டது. பனி பொழிந்தது. இந்த காலத்தில் போருக்கு சென்ற தன் தலைவன் மீழ்வான் என தலைவி எதிர்பார்க்கிறாள். இது சங்க காலத்தில் நிகழ்ந்த கார்த்திகை விழா ஒளி விளக்கை பற்றி விளக்கும் பாடல். இப்பருவத்தில் கார்த்திகை மலர் எனும் செங்காந்தள் பூ குளோரியோசா சூப்பர்பா அதிகமாக மலரும். பல பாடல்களில் இம்மலரின் இதழ்களை மங்கையரின் விரல்களுக்கு ஒப்பிட்டுள்ளதை காணலாம். அடுத்து விரைவிலேயே தொடரும் மார்கழி மாதத்தில் இளமங்கையர் கொண்டாடும் மார்கழி மாதத்து பாவை நோன்பு பற்றிய சுவையான குறிப்புகளை பல இலக்கியங்களில் காணலாம். சைவர்களுக்கு மார்கழி மாதம் திருவாதிரை திருவம்பாவை நோன்பினாலும் விநாயகர் சஷ்டி விரதத்தாலும் பெருமை பெறுகின்றது. வைஷ்ணவர்களுக்கும் இம்மாதம் சிறப்புக்குரியதாகும். சுவர்க்க வாயிலில் ஏகாதசி விரதம் இம்மாதத்திலேயே கடைபிடிக்கப்படுகின்றது. கண்ணன் கீதையில் மாதங்களில் நான் மார்கழியாக உள்ளேன் என்று கூறியுள்ளான். ஆண்டாளும் தனது திருப்பாவையில் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என வர்ணிக்கின்றாள். இது சிறப்புடைய மார்கழி மாதத்து ஆதிரை நாள் என்று சைவர்களால் போற்றப்படும். ஐதீக கதை. தாருகாவனத்து முனிவர்கள் சிவபெருமானை நிந்தித்து ஒரு அபிசார வேள்வி நடத்தினர். சிவன் பிச்சாடனர் வேடம் எடுத்து பிச்சை எடுக்க முனிவர்களின் இல்லங்களுக்கு சென்றார். முனி பத்தினிகள் தம்மை மறந்து ஆடை குலைய பிச்சாடனராகிய சிவபெருமான் பின்னே செல்லலாயினர். இதனால் கோபமடைந்த முனிவர்கள் வேள்வி தீயில் மத யானை, முயலகன், உடுக்கை, மான், தீப்பிழம்பு என்பவற்றை தோற்றுவித்து சிவன் பால் ஏவினர். சிவபெருமான் யானையை கொன்று அதன் தோலை அணிந்தார். மற்றவைகளை தானே தரித்து கொண்டு முயலகன் மீது வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி நடனமாடி முனிவர்களுக்கு உண்மையை உணர்த்தினார். இதுவே ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. ஆருத்ரா தரிசனம்
மார்கழி மாதம் தட்சிணாயத்தின் இறுதி மாதம். மார்கழி மாதத்தில் தில்லை சிதம்பரத்தில் மற்றும் ஆரூரில் கோயில் கொண்டருளிய நடராஜ பெருமானை மற்றும் தியாகராஜ பெருமானை தரிசிக்க தேவர்கள் ஒன்று கூடுவதாக ஐதீகம் உண்டு. தேவர்களுக்கு இம்மாதம் அதிகாலை பொழுதாகும். இக்காலத்தில் வைகரையில் சுவாமி தரிசனம் செய்வது உத்தமமாக கருதப்படுகின்றது. அக்காலத்தை பிரம்ம முகூர்த்தம் என்றும் அழைப்பர். மார்கழி மாதத்தில் பாவை நோன்பும் அனுசரிக்கப்படும். பாவை நோன்பானது இளம் சிறுமியரும் பெண்களும் மார்கழி மாதம் விடியலுக்கு முன் எழுந்து ஆற்றங்கரைக்கு சென்று குளிர்ந்த ஆற்று நீரில் நீராடி ஆற்று மணலில் பாவை எனும் பொம்மை செய்து அதற்கு பூச்சூட்டி விளையாட்டாக வழிபடுதலே ஆகும். பிள்ளைத்தமிழ் இலக்கணம் இளம் பெண்கள் 5 முதல் 9ஆம் ஆண்டு பருவம் வரை மார்கழி மாதத்தில் ஐங்கணை கிழவன் எனப்படும் மன்மதனை வேண்டி நோன்பிருத்தலும் குளிர்ந்த நீரில் நீராடுதலும் பாவை விளையாட்டை ஒரு வழிபாடாக செய்தலும் என கூறுகிறது. பேணும் சிறப்பின் பெண்மக வாயின் 5 முதலா 9 காரும் ஐங்கணை கிழவனை ஆர்வமுடு நோற்றலும் பனிநீர் தோய்தலும் பாவை ஆடலும். பிங்களந்தை நிகண்டு சூத்திரம் 1369. மார்கழி மாதத்தில் இளம் சிறுமியர் உலக நன்மைக்காக அதிகாலையில் குளிர்ந்த நீரில் அம்பா எனும் தாய்மாரோடு அம்பாவாடல் எனும் நீராடலை செய்வர். பின் அந்தணர் செய்யும் வேள்விச்சாலைக்கு செல்வர். அங்கு அவ்வேள்வி தீ அவர்களுடைய ஈர ஆடைகளை உலரச் செய்யும். அம்பா ஆடலின் ஆய்தொழி கன்னியர் முனித்துறை முதல்வியர் முறைமை காட்ட பனிப்புலர்பு ஆடி பருமணல் அருவியின் ஊதை ஊர்த்தர உரை சிறை வேதியர் நெறிநிமிர் நுடங்கு அழல் பேணிய சிறப்பின் தையல் மகளிர் ஈரணி புலர்த்தர வையை நினக்கு மழைவாய் தன்று. பரிபாடல் 11 நல்லந்துவனார். ஆண்டாள் எனும் திருமால் பக்தை பாடிய 30 திருப்பாவை பாடல்களும் மாணிக்க வாசகர் எனும் சைவ சமய பெரியார் பாடி வைத்துள்ள 20 திருவம்பாவை 10 திருப்பள்ளி எழுச்சி பாடல்களும் அன்றும் இன்றும் என்றும் இந்நோன்பிற்கு துணை நிற்கின்றன. மேலை நாடுகளில் கிறிஸ்தவ மதம் சார்ந்த நாடுகளில் பெரிதாக கொண்டாடப்படுவது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் கிறிஸ்துமஸ் பண்டிகை. டிசம்பர் 25ஆம் தேதி கொண்டாடப்படும். இப்பண்டிகை தொடர்பாக முந்தைய பல நூற்றாண்டுகளில் இசை அமைப்புகளும் கரால்ஸ், த கிறிஸ்மஸ் ஆரட்டோரியா பை J.S. பேக், பல பாடல்களும் த நட் கிராக்கர் பேலே நாடகங்கள் ஆகியவை அமைக்கப்பட்டு இவை இம்மாதம் முழுமையும் காட்சிகளாக்கப்படுகின்றன. கிறிஸ்துமஸ் மரம் எவர் கிரீன் ட்ரீ என ஒன்றினை இது குளிர்காலத்திலும் இலைகள் பசுமையாக இருக்கும் மரம். ட்ரெடிஷனல் நார்வே ஸ்ப்ரூஸ் பைசியா அபியஸ் வீட்டினுள் வெட்டி கொண்டு வந்து வைத்து அதனை பலவிதங்களில் சிறு சிறு பொம்மைகளையும் தோரணங்களையும் கொண்டு அலங்கரிப்பர். மரங்களில் உள்ள மெழுகுவர்த்திகளை ஏற்றுவதென்பது லைட்டிங் த கேண்டில்ஸ் ஆன் த ட்ரீ ஒரு அழகான நிகழ்வாக முந்தைய நாள் மாலை நடைபெறும். பின் நள்ளிரவில் சர்ச்சுக்கு சென்று வழிபாட்டில் கலந்து கொள்வர். சாண்டா கிளாஸ் தொந்தியும் தொப்பையுமான ஒருவர் குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களை கொண்டு வருவதாக நம்புகின்றனர் குழந்தைகள். ஆக மொத்தம் இது ஒரு அழகான விடுமுறை காலம், கொண்டாட்டங்கள் நிறைந்தது. இது தொடர்பான அழகான இலக்கியங்களும் சிறு கதைகளும் கூட பிரபல எழுத்தாளர்களால் படைக்கப்பட்டன. சார்ல்ஸ் டிக்கன்ஸின் கிறிஸ்மஸ் கெரால், ஓ ஹென்ரியின் கிஃப்ட் ஆஃப் த மேகி ஆகியன ஒரு சில. தமிழ் திரைப்பாடல்கள் பல உண்டு. மார்கழி மாதம் இது முன்பனி காலம், மார்கழி திங்கள் அல்லவா போன்ற அழகிய பாடல்களை கேளாதவர்களும் உண்டோ? நமது பண்பாட்டில் திருப்பாவை, திருவம்பாவை, பஜனை பாட்டுகள் மிகுதியாக உண்டு. திருப்பாவை, திருவம்பாவை ஆகியன அன்று தொட்டே இருப்பினும் தமிழ்நாட்டளவில் எங்கும் சிறுமியர் இவற்றை பாடும் வழக்கினை மகா பெரியவர் என வணக்கத்தோடு போற்றப்படும் ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகளே கொண்டு வந்தார். இத்துடன் இணைந்து அதிகாலையில் எழுந்து குழுக்கான பஜனை பாடல்களை பாடிக்கொண்டு தெருக்களில் ஊர்வலமாக செல்லும் சம்பிரதாயமும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. மிக ரம்யமான காலை பொழுதில் இறைவன் திருநாமங்களை பாடியபடி ஊரை வலம் வருவது அழகான ஒரு நிகழ்ச்சி.
இந்துஸ்தானி இசையில் ஹேமந்த ரிதுவிற்கான ராகங்கள் யமன் கல்யாணி, ஸ்ரீ பெஹாக் ஆகும். விவால்டியின் 4 பருவங்கள் 4 சீசன்ஸ் எனும் இசையமைப்பில் குளிர்காலம் பற்றிய அமைப்பு 9 நிமிடங்கள் உள்ளது. இதில் 3 பகுதிகள் உண்டு. கூடவே 14 வரிகள் கொண்ட சானெட் அமைப்பிலான ஒரு கவிதையும் உண்டு. இதன் தமிழாக்கத்தை பார்ப்போமா? உரை பனியில் குளிரால் நடுங்க கொடுமையான காற்றின் மூர்க்கமான மூச்சினால் கால்களை ஒவ்வொரு முறையும் அழுந்த உதைத்து கொண்டு ஓட, பற்கள் அதீதமான குளிரில் கிடுகிடுக்க, அமைதியாக நெருப்பின் முன்பு அமர, வெளியே மழை பொழியும் போது நிம்மதியான நாட்களை கழிக்க, உறைந்த பனிப்பாதைகளில் மெல்ல கவனமாக நடக்க, தடுக்கி விழுந்து விடுவோமோ எனும் அச்சத்தினால் பின் திடீரென திரும்பி வழுக்கி தரையில் விழுந்து எழுந்து பனி மீது அது உடையும் முன் விரைந்து கடந்து, உறைய வைக்கும் வாடைக்காற்று வீட்டினூடே பூட்டிய தாளிட்ட கதவுகளையும் தாண்டி ஊடுருவி செல்வதை உணரும். இதுதான் குளிர்காலம். இருப்பினும் அது தனக்கே உண்டான இன்பங்களை கொண்டு வருகிறது. மேற்கத்திய இசையில் பாலே என ஒரு நடன அமைப்பு. இதனை இசை வடிவாயும் கேட்கலாம். கிறிஸ்துமஸுக்கே உரிய நட் கிராக்கர் எனும் அருமையான குழந்தைகளுக்கான நடன அமைப்பு ஒன்று அழகான கதையுடன் உண்டு. இதனை ரஷ்யாவை சேர்ந்த சக்கோவஸ்கி எனும் இசையமைப்பாளர் எழுதினார். மக்கள் அனைவரும் இதனை விரும்பி பார்ப்பார்கள். பாதாம் கொட்டை, வால்நட் போன்றவற்றை உடைக்க ஒரு கருவி உண்டு. அதனை ஒரு போர் வீரனின் வடிவில் செய்து குழந்தைகளை மகிழ்விக்கும் ஒரு குடும்ப நண்பர், அதனை பெற்றுக்கொள்ளும் இளம் சிறுமி என கதை சுவாரஸ்யமாக செல்லும். அதற்கேற்ற அழகான இசை அமைப்புடன் பாலே நடனக்காரர்கள் பறந்து பறந்து பட்டாம்பூச்சிகளைப் போல் ஆடுவது காண கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பனிச்சறுக்கு, ஸ்கீயிங் முதலான விளையாட்டுகளை மேலை நாட்டவர் பனிப்பொழிவு அதிகமாக உள்ள இடங்களில் சென்று விளையாடுவார்கள். கோல விழா, இதுவும் சுவாரஸ்யமானது. தமிழ்நாட்டுக்கே உரியது. கோலம் வரைவதென்பதே பல அறிவியல் கருத்துக்களை உள்ளடக்கியது. கணக்கு பண்ணி புள்ளிகளை வைத்து அவற்றை இணைத்து ஒரு அழகான வடிவை உருவாக்குவது மூளைக்கு வேலை கொடுக்கிறது. மனதொருமித்து ஒரு பணியில் முனைப்பாக இயங்க வைக்கிறது. மூளையோடு உடலுக்கும் ஒரு பயிற்சி என்கின்றனர். கடந்த சில ஆண்டுகளாக சென்னை மயிலாப்பூரில் இதற்காக ஒரு போட்டியையே மார்கழி மாதத்தில் நடத்துகிறார்களாம். சுவையான செய்தி, தெருக்களை அழைத்து போடப்படும் கோலங்கள் சிந்தைக்கும் கண்ணுக்கும் விருந்தாகின்றன. இத்தகைய நமது பண்டைய பண்பாட்டு சின்னங்கள் அழியாமல் காக்கப்படுகின்றன எனும் செய்தி மனதிற்கு இதமாக உள்ளது. குளிர்காலத்தில் பல வைரஸ் தொற்று நோய்கள், ஃப்ளூ முதலியன நாட்டையும் உலகையும் வலம் வரும். இவற்றிலிருந்து தற்காத்து கொள்ள தடுப்பூசிகளை நாம் போட்டுக்கொள்வதும் அவசியமாகிறது. ஒவ்வொரு இயற்கை பருவத்தை பற்றியும் எத்தனையோ சுவையான செய்திகள். இவை மனிதனும் இயற்கையும் சுற்றுச்சூழலுக்கேற்ப வாழ்ந்து உயிர் தரிக்க எவ்வாறெல்லாம் தங்களை தயார் செய்து கொள்கின்றனர் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. மீண்டும் சந்திப்போம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எழுத்தாளர் மீனாட்சி பாலகணேஷ். ஒரு சிறு முன்னுரை. அறிவியலில் முனைவர் PhD பட்டம் பெற்ற எழுத்தாளர் மீனாட்சி பாலகணேஷ் அடிப்படையில் நுண்ணுயிரியல் விஞ்ஞானியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தமிழ் மீது கொண்ட அதீத ஆர்வத்தால் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தை ஆய்வு செய்து மற்றொரு முனைவர் பட்டத்தை பெற்றார். நிறைய கட்டுரைகளை குபிகம், வல்லமை, சொல்வனம், தமிழ் ஹிந்து, தாரகை, பதாகை, திண்ணை, பிரதிலிப்பி இணையதளங்களில் எழுதி வருவதுடன் அவ்வப்போது கட்டுரைகள், சிறுகதைகள், குறுநாவல், நாவல் முதலியனவற்றையும் கல்கி, மங்கையர் மலர், தமிழ்மணி, கலைமகள், அமுத சுரபி, ஓம் சக்தி பத்திரிகைகளில் எழுதி வருகிறார். டாகூரின் சில நாடகங்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். டால்ஸ்டாயின் ஒரு குறுநாவல் மொழிபெயர்ப்பாக சொல்வனத்தில் வெளிவந்து தற்சமயம் குபிகம் பதிப்பகத்தாரால் புத்தகமாக வெளியிடப்பட்டுள்ளது.